ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டில் நிறைய பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலை அமானுஷ்யங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த காரணத்தினால இன்றைய காணொலியில் 1996 வருடம் தமிழ்நாட்டினுடைய சத்தியமங்கலத்திலிருந்து கர்நாடக எல்லையை நோக்கி சென்ற ஒரு லாரி டிரைவருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை தாங்க முழுமையாக இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். எப்போதும் போல இன்று நம்ம பார்க்க போகிற இந்த சம்பவமும் நம்ம அப்லோட் பண்ண எல்லா நிகழ்வுகளையும் விட கொஞ்சம் அதிபயங்கரமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதன் மூலிமா போயிட்டு ஃபாலோ பண்ணி அப்படியே வாய்ஸ் நோட்டாக கூட அனுப்பலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ள அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1996 வருடம் தமிழ்நாட்டினுடைய சத்தியமங்கலத்திலிருந்து கர்நாடக எல்லையை நோக்கி போன நள்ளிரவு நேரத்தில் ஒரு லாரி டிரைவருக்கு நடந்த திகில் சம்பவங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சேகர் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த சேகர் அப்படிங்கிற நபருக்கு தற்போது 55 வயதுக்கு மேலே இருக்குங்க. ஆனால் 1996 வருடம் 25 வயது இருக்கும்போது லாரி ஓட்டுநராக பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காருங்க. இந்த சேகர் அப்படிங்கிறவர் அந்த டைமில் லாரி ஓட்டுநராக இருந்தாலும் கூட நல்ல படித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. இப்படி இருக்கும்போது இவர் ஒர்க் பண்ண அந்த லாரி ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 லாரிகள் இருக்குங்க. இவங்க பணிபுரிந்த அந்த லாரி ஆஃபீஸ் ஈரோடு அப்படிங்கிற அந்த மாநகரத்தில் தாங்க இருக்குது. பெரும்பாலும் இந்த லாரி ஆஃபீஸுக்கு லோடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரோட்டிலிருந்து சத்தியமங்கலம் வழியாக போயிட்டு கர்நாடக எல்லை மைசூர் வரைக்கும் கரும்பு லோடு ஏற்றிட்டு போய் இறக்கிட்டு வருவது, கர்நாடகாவிலிருந்து காய்கறிகளை கொண்டு வருவது, இந்த மாதிரி சர்வீசஸை அந்த லாரி ஏஜென்ட்ஸ் செஞ்சுட்டு இருந்திருக்குங்க. இப்படி இருக்கும்போது 1996 வருடம் ஒரு நாள் இந்த சேகர் அப்படிங்கிற நபருக்கு அந்த லாரி ஆஃபீஸ் மூலியமாக ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரோட்டிலிருந்து அந்த சத்தியமங்கலம் வழியாக மைசூருக்கு பக்கத்தில் போயிட்டு, அதாவது போகும்போது எம்டி லோடாக போயிட்டு வரும்போது காய்கறிகளை எடுத்துகிட்டு ஈரோடு மற்றும் அந்தியூர் மார்க்கெட்டில் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. இந்த காரணத்தினால இந்த சேகர் அப்படிங்கிறவர் இரவு ஒரு 10:30 மணி தோராயமாக அந்த லாரி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி கரெக்டாக சக்திமங்கலம் பண்ணாரியம்மன் கோவிலை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும்போது மணி தோராயமாக ஒரு 11:30 to 12 மணி இருக்குங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த லாரியில் சேகர் அப்படிங்கிறவர் டிரைவ் பண்ணிட்டு இருக்காருங்க. அவருக்கு கிளீனராக ஒரு 18-19 வயதுடைய ஒரு பையன் ஒருத்தர் கூடவே வர்றாருங்க. ஆனால் அவர் வந்து லாரியினுடைய பின் கேபினில் வந்து தூங்கிட்டு இருக்காருங்க. அப்படி அவங்க பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை 96 காலகட்டங்களில் இருபுறமும் புளிய மரங்கள் அடர்ந்து போய் நிறைஞ்சுதாங்க இருக்கும். பகல் நேரத்தில் போனாவே சூரிய வெளிச்சம் கூட உள்ள விழுகாத அளவுக்கு அந்த அளவுக்கு மரங்கள் அடர்ந்து போய் சைடு முழுவதும் வெள்ளாமை மற்றும் புதர்கள் அண்டி போய் தாங்க இருக்கும். அந்த நெடுஞ்சாலையில் லாரியை பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு 35 வயதுடைய பெண்மணி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு அழகா சீவி சிங்காரிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகிய பெண்மணி ஒருத்தவங்க டார்ச் லைட் அடித்து வரக்கூடிய லாரி டிரைவர், அதாவது இந்த சேகர் ஓட்டிட்டு வர்றாரு இல்லையா, இவருக்கு வந்து அப்படியே பிளிங்க் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க அந்த பெண்கள் எதற்காக டார்ச் லைட்டை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அந்த டைம்ல எல்லாம் இந்த மாதிரி லாரி டிரைவர்ஸை குறி வச்சு நிறைய பெண்கள் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்க. உடனே இந்த சேகர் அப்படிங்கிறவர் சபல புத்தி இருந்த காரணத்தினால அந்த பெண்ணினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு லாரியை ஓரங்கட்டி நிறுத்துறாருங்க. அப்படி நிறுத்தக்கூடிய அந்த இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிட்டிருந்து ஒரு 3 கிலோமீட்டர், இங்கிட்டிருந்து ஒரு 3 கிலோமீட்டர், கிராமங்களே கிடையாதுங்க, ஒரு அத்வான ரோடு மாதிரி தாங்க இருக்கு. உடனே அந்த பெண்மணியை ஒட்டி இந்த சேகர் அப்படிங்கிறவர் லாரியை நிறுத்திட்டு கிளீனர் தான் தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கிட்ட அந்த அமௌண்ட் எல்லாம் பேசி முடிச்சுட்டு லாரியினுடைய பின்னாடி லோடு ஏற்றுவோம்ல அதில் போய் அந்த லேடியை வந்து ஏற சொல்கிறாருங்க. நான் வண்டியை என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு வரேன், நீங்கள் அங்கே போய் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி சேகர் சொன்ன உடனே அந்த விலைமாது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிரைவர் சைடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்து போய் லாரியினுடைய அந்த லோடு ஏற்றக்கூடிய அந்த இடத்துக்கு நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகக்கூடிய அந்த பெண்மணியினுடைய கால் முழுவதும் கொலுசில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நடந்து போகக்கூடிய அந்த சலங்கை சத்தம் தெளிவாக இந்த சேகருக்கு கேட்குதுங்க.
ரொம்ப அதிகமான முத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த கொலுசு சத்தத்தோடு நடந்து போன அந்த பெண்மணி பின்னாடி லாரியில் அந்த லோடில் ஏறுற இடத்துக்கு போன உடனே டக்குன்னு அந்த கொலுசு சத்தம் நின்றுச்சுங்க. அதே நேரத்தில் இந்த சேகர் அப்படிங்கிறவர் லாரியினுடைய என்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறங்கி சரி லாரி மேலே ஏறிட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏறி போய் பார்க்குறாருங்க. பொதுவாக இந்த மாதிரி லாரியை நிறுத்தக்கூடிய விலை மாதுகளுக்கு இந்த லாரியில் ஏறுவது ரொம்ப சுலபம் தாங்க. அடிக்கடி பழகி இருக்கக்கூடிய காரணத்தினால எளிமையாக இதை அவங்களால செய்ய முடியுங்க. அதற்கு பின்பு சேகர் அப்படிங்கிறவரும் பின்னாடியே போய் அந்த லாரியினுடைய பின்டோர் வழியாக ஏறி பார்க்கும்போது லாரியினுடைய லோடு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் அந்த பெண்மணியை காணுங்க. அதற்கு பின்பு ஒரு வகையான குழப்பத்தோடு அந்த பெண்மணியை தேடி அங்கே இங்கேயும் சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. அதே நேரத்தில் ஏம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அழைக்கிற மாதிரி குரல் எழுப்பியிருக்காருங்க. ஆனால் எதிர்த்தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் வரலைங்க. இந்த காரணத்தினால டக்குன்னு சேகருக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி பெண்கள் மூலியமாக லாரியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு லாரியில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பிடுங்குவதற்காக ஒரு கும்பல் அந்த காலகட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. அதுவாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சேகர் வேக வேகமாக லாரியினுடைய கேபினில் வந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை மூவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காருங்க. அப்போதும் கூட சேகருக்கு அந்த பெண்ணினுடைய முகம் நல்ல ஞாபகம் இருக்குங்க. அதாவது கேபினில் இருந்துகிட்டே அந்த ரேட்டு பேசினார்ல, அப்படி பார்க்கும்போது அந்த பெண்ணினுடைய முகத்தை நல்லாவே பார்த்துருக்காருங்க. அதற்கு பின்பு ஒரு வகையான குழப்பத்தோடு வண்டியை மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 2-3 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு மர்மமான நிகழ்வை இந்த சேகர் அப்படிங்கிறவர் நோட் பண்ணுறாருங்க. லாரி போயிட்டு இருக்கும்போதே லெஃப்ட் சைடு, அதாவது மணி தோராயமாக 12-12:30 மேலே இருக்குங்க. நள்ளிரவு 12 மணிக்கு மேலே அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இருபுறமும் மரங்கள் அடர்ந்திருக்கக்கூடிய அந்த சாலையோரத்தில் ஒரு அதே 30 வயது 35 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு 5 வயது பெண் குழந்தைய சைடில் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து கட்டப்பை மாதிரி துணி ஏதோ வச்சிருக்கிற மாதிரி ஒரு பையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை யதார்த்தமாக பார்த்த சேகர் அந்த கை குழந்தை கூட இருந்த காரணத்தினால கண்டிப்பாக ஏதோ குடும்ப பிரச்சனை காரணமாக கோவிச்சுக்கிட்டு எங்கேயோ பக்கத்து ஊரில் தான் கிராமம் இருக்க மாட்டேங்குது நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய தோற்றத்தை பார்த்து அப்படி முடிவெடுக்கிறாருங்க. உடனே லாரியை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பெண் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 20 அடிக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஓரங்கட்டி நிறுத்திட்டு இறங்கி அந்த பெண் மற்றும் குழந்தை இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நடந்து போகிறாருங்க. நம்ம போய் ஹெல்ப் பண்ணி எந்த இடத்துல எந்த கிராமத்தில் விடணுமோ கேட்டாங்க அப்படின்னா நம்ம போய் உதவி செஞ்சு அங்கே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு தாங்க நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு விதமான விம்மி விம்மி அழுகக்கூடிய குரல் இந்த சேகருக்கு கேட்குதுங்க. அப்படி அழுகக்கூடிய அந்த அழுகுரல் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுடைய குரலுங்க. அதற்கடுத்ததாக தான் நினைத்தது சரிதான், ஏதோ கணவன் மனைவி பிரச்சனை காரணத்தினால தான் குழந்தையை கூப்பிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் இருக்க மாட்டுக்கு அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு மறுபடியும் அவங்க இருவரையும் நோக்கி பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்காருங்க. நடந்து போகும்போதே அந்த 30 to 35 வயதுடைய பெண்ணினுடைய பெயர் தெரியாத காரணத்தினால ஏ பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாருங்க. அப்படி குரல் எழுப்பியும் கூட அந்த குழந்தையை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் எந்தவித பதிலும் சொல்லிங்க திரும்பியும் பார்க்கல. அதற்கு அடுத்ததாக இந்த சேகர் விடாமல் அந்த இருவருடைய பக்கத்தில் நெருங்கி போகும்போது ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும். பக்கத்தில் நெருங்கி போய் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நிற்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்ட உடனே அந்த பெண்மணி அப்போதும் பார்க்காம கையை வந்து இடதுபுறமாக ஒரு கரத்தை மட்டும் தூக்கி பின்னாடி வந்து வராத, என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி சைகை காமிக்கிறாங்க. அந்த சைகையை மீறி பக்கத்தில் ஒரு 2 அடி பக்கத்தில் போயிட்டாருங்க. போயிட்டு ஏமா சொல்லிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த 30 to 35 வயதுடைய அந்த பெண் குழந்தை பிடிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய பெண்மணி டக்குன்னு சேகரை பார்த்து திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்த உடனே சேகருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடி தன்னை டார்ச் லைட் அடித்து குறுக்காட்டின அதே பெண்மணி தாங்க இந்த பெண்மணி. ஆனால் இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கை குழந்தையும் கூப்பிட்டுட்டு ஒரு கட்டை பையையும் எடுத்துக்கிட்டு நடந்து போவதை பார்த்துட்டு என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாருங்க. அதற்கு அடுத்து நடந்த நிகழ்வு அமானுஷ்யத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அந்த பெண்மணியும் அந்த கை குழந்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புளிய மரம் மற்றும் புதர்கள் இருக்குங்க, அதில் மின்னல் மாதிரி கிராஸ் பண்ணி வேகமாக போன மாதிரி போயிட்டு டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே சேகருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. அந்த காரணத்தினால தன்னுடைய கால்கள் தன்னை எரியாமல் ஓட்டம் பிடிச்சு லாரியினுடைய கேபினுக்கு என்ஜின் கேபினுக்கு வந்து லாரியை வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மூடில் இல்லைங்க. உடம்பெல்லாம் பயங்கர நடுக்கத்தில் இருந்த காரணத்தினால தூங்கிட்டு இருந்த கிளீனரை தட்டி எந்தர்றா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி எழுப்புறாருங்க.
எந்திரிச்ச உடனே நீ வண்டி ஓட்டு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த நிகழ்வுகளை சொல்லாமல் ஓட்டுநர்கிட்ட, அதாவது கிளீனர்கிட்ட இப்படி சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன காரணத்தினால அந்த கிளீனர் தூக்கத்திலிருந்து எழுந்து லாரியை அவர் ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து அவர் போகக்கூடிய அந்த கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இடத்துக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் அந்த அமானுஷ்ய நிகழ்வு நடந்த அந்த இடத்துலேருந்து இவங்க வந்தடையக்கூடிய அந்த கர்நாடக எல்லையினுடைய பாயிண்ட் வர வரைக்குமே இந்த கிளீனர்கிட்ட இந்த சேகர் அப்படிங்கிறவர் பேச்சு கொடுக்கவே இல்லைங்க. இந்த கிளீனர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக பயப்பட வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி நம்ம இந்த ரூட்டில் போகிற காரணத்தினால இந்த இடத்த பார்த்தா எல்லாருமே பயப்பட வாய்ப்பு இருக்குது, நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பெண்ணினுடைய முகமும் அந்த குழந்தையினுடைய முகமும் மனசில் நல்லா பதிஞ்ச காரணத்தினால எப்படி திடீர்னு புளிய மரத்தில் போய் மறைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே கரெக்டாக அந்த காய்கறி லோடு ஏற்றக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே லாரி கேபின்லேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த அமானுஷ்ய நிகழ்வு இதோடு முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க, அதற்கு பின்பும் தொடர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிதாங்க ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க அந்த கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய அங்கேயும் ஒரு லாரி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் லாரியிலே வண்டி நிறுத்தி தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லாரி ஆஃபீஸில் லேண்ட்லைனுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அப்போதெல்லாம் செல்ஃபோன் இல்லாத காரணத்தினால ஈரோடு லாரி ஆஃபீஸ்லேருந்து இவங்க இருக்கக்கூடிய இந்த கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய இந்த லாரி ஆஃபீஸ்க்கு லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணக்கூடிய நபர் அந்த லாரி ஆஃபீஸருடைய முதலாளிங்க. லாரி கேபினில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய சேகரை அந்த லாரி ஆஃபீஸில் ஃபோன் வந்த உடனே எழுப்பி உங்களுடைய முதலாளி ஃபோன் பண்ணியிருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு சேகர்கிட்ட சொன்ன உடனே சேகர் தூக்க கலக்கத்தில் எழுந்து போய் ஃபோனை எடுத்து காதில் வச்ச உடனே அடுத்ததாக இன்னொரு அதிர்ச்சியான சம்பவத்தையும் சேகர் அப்படிங்கிறவர் தொலைபேசியில் கேட்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சேகர் அப்படிங்கிறவர் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய லாரி ஆஃபீஸ் இவர் கிளம்பி வந்தார் இல்லையா, இந்த ஒரு லாரி மட்டும் காய்கறி எடுத்துகிட்டு போவதற்கு பத்தாதுங்க, நீ போடா பின்னாடியே இன்னொரு லாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொல்லி தாங்க அனுப்பியிருக்காரு. இவருக்கு பின்னாடி 2 மணி நேரம் கழித்து அந்த லாரி ஈரோடு அந்த ஆஃபீஸ் கிளம்பியிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரும்பு லோடை ஏற்றிக்கிட்டு வந்த காரணத்தினால 2 மணி நேரம் தாமதங்க. ஸோ இரண்டாவதாக இவருக்கு பின்னாடியே 2 மணி நேரம் கழித்து வந்த லாரியில் வந்த ஓட்டுநர் ஒரு பர்டிகுலர் இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகி சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தில் அடித்து லெஃப்ட் சைடு அப்படியே ஃபுல்லாக டேமேஜுங்க. டிரைவருக்கு தலையில் அடிபட்டு சக்திமங்கத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை அந்த லாரி ஆஃபீஸர் இருக்கக்கூடிய முதலாளி இந்த சேகர் அப்படிங்கிறவருக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாருங்க. அந்த காரணத்தினால இன்னொரு லாரி வராதுரா, நான் வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டில் அரேஞ்ச் பண்ணி ஒரு லாரி அனுப்பி வைக்கிறேன், வரக்கூடிய இன்னொரு லாரியிலையும் லோடு எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஈரோடு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க. அதற்கடுத்ததாக இதையெல்லாம் கேட்ட அந்த சேகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லோடு எடுத்துகிட்டு போகும்போது அந்த சத்தியமங்கலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த லாரி ஓட்டுநரை போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, அவரும் ரொம்ப நண்பர் தான் இவருக்கு. ஸோ அதே மாதிரி லாரி காய்கறி லோடு எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த சத்தியமங்கலம் பக்கத்தில் போன உடனே அங்கே ஒரு பெட்ரோல் பேங்க்கில் லாரியை லோடோடு நிறுத்திட்டு ஜிஹெச்சில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்டான ஓட்டுநரை போய் பார்க்க போகிறாருங்க. அங்கே போன உடனே என்னடா ஆச்சு, என்னை விட நல்ல ட்ரெயின்டான ஒரு பர்சன் தானே, நீ எப்படி லாரியை போய் மரத்தில் விட்டு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அடிபட்ட ஓட்டுநர் சொன்ன நிகழ்வும் பயங்கர அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லலாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சத்தியமங்கலம் அந்த மன்னாரியம்மன் கோவிலில் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் என்னுடைய லாரி வந்துட்டு இருக்கும்போது மணி ஒரு 2 மணி இருக்குண்டா, அந்த டைமில் ஒரு கை குழந்தைய 5 வயசு 6 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு 30 வயதுடைய பெண்மணி நடந்து போயிட்டு இருந்தாங்க, கையில் கட்டப்பையில் துணி எடுத்துக்கிட்டு. ஸோ ஹெல்ப் பண்ணலாம், எந்த ஊர் போகணுமோ அங்கே போய் இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டி நிறுத்தினேன். உடனே அந்த 30-35 வயதுடைய பெண்ணும் அந்த 5 வயது கை குழந்தையும் லாரி கேபினில் ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இதை கேட்டுட்டு இருந்த சேகர் தனக்கு நடந்த நிகழ்வு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவர் சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கும் போது இவருக்கு நடந்த மாதிரியே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இரண்டாவதாக வந்த நபர் கிளீனர் இல்லாமல் தாங்க வந்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, இவர் காய்கறி ஏற்றக்கூடிய இதே மார்க்கெட் தான் அவரும் வர போகிறாரு, கரும்பு லோடு இறக்கிட்டு. ஸோ 2 பேரும் போகும்போது 2 லாரி ஒன்றா தானே போகும், ஒரு கிளீனர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தனியாக அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த 30 to 35 வயதுடைய பெண்மணியும் அந்த குழந்தையும் லாரி கேபினில் ஏறின உடனே
எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காருங்க இந்த அடிபட்ட ஓட்டுநர். ஆனால் அந்த 5 வயது கை குழந்தையும் அந்த 30 to 35 வயதுடைய பெண்மணியும் 2 பேருமே விம்மி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. எந்தவித பதிலும் சொல்லிங்க. அதை பார்த்த இந்த ஓட்டுநர் கண்டிப்பாக நம்ம போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா அவங்களோட கிராமம் வரும்போது நிறுத்த சொல்லிடுவாங்க, நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தொடர்ந்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. அந்த பெண்மணியும் பெண் குழந்தையும் லாரியில் ஏறின அந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு போயிட்டு இருக்கும்போது இவர் சிகரெட் பிடிக்கும் வழக்கம் கொண்டவருங்க. அதாவது இந்த அடிபட்ட ஓட்டுநர் சிகரெட்டை பிடிச்சிட்டு சிகரெட்டை வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது கீழே போட்டுட்டு டக்குன்னு லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. கேபினில் உட்காந்துருந்த அந்த பெண்மணியையும் காணோம், அந்த குழந்தையும் காணோம். அதை பார்த்து லாரி ஓட்டுநருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலிங்க. வண்டி ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும், வண்டியை நிறுத்தவே இல்லை. அப்படி இருக்கும்போது தன்னுடைய லாரி கேபினில் உட்காந்துருந்த அந்த 2 பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பயத்தில் அதற்கு பின்பு என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலிங்க. அதிகாலை ஒரு 3:30 மணி 3:45 மணிக்கு முழிச்சு பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து என்னை போட்டிருந்தாங்கடா. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த லாரி பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி மறைஞ்சு போனாங்க இல்லையா, அந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் போய் அடிச்சிருக்கேன், அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். யாரோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து அந்த ரோட்டு வழியாக வந்தவங்க என்னை தூக்கிட்டு வந்து ஜீவத்தில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த அடிபட்ட ஓட்டுநர் தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அதையெல்லாம் கேட்ட இந்த சேகர் அந்த அடிபட்ட ஓட்டுநர்கிட்ட இந்த நிகழ்வு நடந்த அந்த பர்டிகுலர் இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சேகருக்கு ஒரு பயங்கர ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சேகர் வந்துட்டு இருக்கும்போதும் டார்ச் லைட்டை காமிச்சு வண்டியை நிறுத்தின அந்த இடத்துல தான் இப்போ அந்த அடிபட்ட ஓட்டுநர் அந்த பெண் குழந்தையோடு லாரியில் ஏறின இடங்க. அதே மாதிரி சேகருக்கு அந்த முதல் அமானுஷ சம்பவம் நடந்து மறுபடியும் ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும்போது குழந்தையோடு அந்த பெண்மணி போயிட்டு இருந்தாங்க இல்லையா, இறங்கி போய் பார்க்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்து புளிய மரத்தில் மின்னல் மாதிரி ஏறினாங்கல்ல, அந்த புளிய மரத்தில் தான் இவர் 2வது ஓட்டுநரும் அடிபட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காருங்க. இதையெல்லாம் தெரிஞ்ச சேகருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுங்க. நாம் எந்த இடத்துல அமானுஷ சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு பயந்தமோ அதே இடத்துல தான் இவனுக்கு ஏற்பட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அந்த அடிபட்ட ஓட்டுநர்கிட்ட அவருக்கு நடந்த நிகழ்வையும் சொல்லிடுறாருங்க. அதற்கு அடுத்ததாக சேகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பகல் நேரத்தில் ரிட்டர்ன் அந்த ரூட்டில் தானே வரணும். அந்த ஏரியாவில் வரும்போது கரெக்டாக இந்த லாரி ஆக்சிடென்ட் ஆகி லாரி எடுக்காமல் தாங்க இருக்குது, அந்த புளிய மரத்தில் அடித்து சைடில் தான் கவுந்து கிடக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடையில் போய் வண்டியை நிறுத்துறாருங்க. அங்கே போன உடனே நள்ளிரவு நேரத்தில் அவருக்கு நடந்ததும் அந்த சக ஓட்டுநர் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்கிறது இந்த நிகழ்வையெல்லாம் சொன்ன உடனே அந்த தேநீர் கடை முதலாளி ஒரு விஷயத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. நீங்கள் பார்த்த அந்த பெண் குழந்தையும் வேற யாரும் கிடையாது. ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இப்போது இந்த லாரி ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல நிற்கிது இல்லையா, அந்த சாலையோரத்தில் தான் இந்த பெண்மணியும் பெண் குழந்தையும் அடிபட்டு இறந்துருக்காங்க. பகல் நேரத்தில் தாயும் மகளும் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது குடிபோதையில் வந்த ஒரு லாரி ஓட்டுநர் தான் அடித்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஸ்பாட்லேயே இறந்துருக்காங்க. அதற்கு பழிவாங்கும் வகையிலேயோ அல்லது வேற ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெண்ணினுடைய ஆவியும் அந்த பெண் குழந்தையினுடைய ஆவியும் உங்களுக்கு நடந்த மாதிரி நிறைய லாரி ஓட்டுநர்களுக்கு நடந்திருக்கு, நீங்கள் கேட்குற மாதிரியே நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேநீர் கடை முதலாளி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காருங்க. இதையெல்லாம் கேட்ட சேகர் அப்படிங்கிற இந்த ஓட்டுநருக்கு அந்த பெண்ணையும் பெண் குழந்தையும் நினச்சி பரிதாபத்தோடு தன்னை எதுவும் செய்யல, அதே மாதிரி தன்னுடைய நண்பனுக்கும் வண்டிக்கு தான் சேதாரம், அவனுக்கு சின்ன காயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு தன்னுடைய லாரி ஆஃபீஸான ஈரோட்டுக்கு சேர்ந்தாருங்க. இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிறிய வாகனத்திலிருந்து பெரிய வாகனம் வரைக்கும், மோட்டார் பைக்கிலிருந்து லாரி பஸ்ஸு வரைக்குமே குடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டக்கூடாதுங்க. தான் சாவது மட்டும் இல்லாமல் எதிர்தரப்பில் சாலையோரத்தில் செல்லக்கூடிய அப்பாவிகளும் இறக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தின் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருதுங்க. அந்த காரணத்தினால வாகன ஓட்டிகள் இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இன்றைய காணொளி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.